வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஜிஆர்எஸ் சொன்னார்ல, அதை இன்னைக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உறுதிப்படுத்தியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 170 பக்கம் கொண்ட ஜட்ஜ்மெண்ட்டில் திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்கிறது சும்மா அவங்களுடைய கற்பனையான அம்சம். பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு தமிழக அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு மிக கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் அஜெண்டா காரணமாக இப்படியெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பண்ணக்கூடாது, எந்த மாநில அரசும் பண்ணக்கூடாது அப்படின்னு நீதி அரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அவர்கள் அடங்கிய அமர்வு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா, திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, நீதி அரசர் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக திமுக என்னென்னலாம் பண்ணாங்க, திமுக உடன்பிறப்புகள் அவர் ஆர்எஸ்எஸ்காரரு பாஜக காரரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் இப்படி விமர்சனம் பண்ணாங்க. இப்போ கூட சென்னை புத்தக திருவிழாவில் ஜிஆர்எஸ்க்கு எதிராக ஒரு புத்தகம் வெளிவரப்போகுது அப்படின்னு ஒரு போஸ்டர்லாம், விளம்பர போஸ்டர்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு சோசியல் மீடியாவில். இதுக்கு பாஜக கண்டனம் தெரிவித்தாங்க. அந்த அளவுக்கு திமுக உடன்பிறப்புகள் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இணையத்தில் எழுதிக்கிருக்காங்க. ஆனால் ஜிஆர்எஸ் அப்படி என்ன பண்ணார், தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக இந்த வழக்கை கையில் எடுத்தோன்னே மலை உச்சிக்கு போனார், ஆய்வு செய்கிறாரு. அந்த தீபத்தூண் இருக்கக்கூடிய இடம் தர்கா இடத்துக்குள்ளே வருதா இல்லையா, தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு களமிறங்கி ஆய்வு செய்து அந்த ஆய்வு முடிவின் அடிப்படையில் அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறாரு. திமுக உடன்பிறப்புகள்னால தாங்கவே முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே திமுக தலைமை என்ன பண்ணுறாங்கன்னா, பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோசனுக்கான நோட்டீஸை வழங்குறாங்க. இண்டி கூட்டணி எம்பிக்கள் கையெழுத்து போட்டு ஜிஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீதி அரசர் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அவர்களையும் பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு பாராளுமன்றத்தில் நோட்டீஸ் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு பாஜக கலாய்க்கிறாங்க. திமுக கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக தீர்ப்பு வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டு சூப்பரு, நீதி வென்றது அப்படின்னு டயலாக் எழுதுவாங்க. இதே திமுக அரசாங்கத்திற்கு பின்னடைவு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது தீர்ப்பு வந்துருச்சுன்னா நீதித்துறை மீது களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் நீதி அரசர் ஆர்எஸ்எஸ் பின்னணி, ஹிந்து அமைப்பு பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணுறது. இதுதான் திமுக கூட்டணி கட்சிகளுடைய வேலை அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி தீர்ப்பு வெளியான கொஞ்ச நேரத்திலேயே திருப்பரங்குன்றம் கிராம மக்கள் இருக்காங்களே, அவங்க பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்து, சாலைகளுக்கு பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்து திருப்பரங்குன்றம் கோவிலில் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு இனிப்பு வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க திருப்பரங்குன்றம் கிராம மக்கள். உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்தாங்க. திருப்பரங்குன்றம் மக்கள் உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்தாங்கங்க சில நாட்களுக்கு முன்பாக. இப்போ தீபம் ஏற்றக்கூடியது, மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல கார்த்திகை தீபத்தை ஏற்றிக்கிருக்காங்க. அப்படி பண்ணவே கூடாது. மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து இனிப்பு வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது 2. மூணாவது என்ன, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருக்கார்ல, அவர் இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ரகுபதி அவர்கள் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் சுடுகாடை ஒப்பிட்டு பேசியிருக்காரு. பாடி சுடுகாட்டில் தான் எரிக்கணும் அப்படின்னா சுடுகாட்டில் தான் எரிக்கணும், அதை விட்டுட்டு வேறு ஏதாவது இடத்துல எரிக்க முடியுமா, அதனால் பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடாது அப்படின்னு ஒப்பிட்டு பேசியிருக்காரு. எதுக்கு எதை ஒப்பிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு அண்ணாமலை மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு. கார்த்திகை அன்னைக்கு தீபத்தூணில் கோயில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் 2 பேரும் சேர்ந்து தீபத்தை ஏற்றணும், பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் யாரும் மேலே போய் மலை உச்சியில் நின்று நாங்கள் தீபத்தை ஏற்றுறதை பார்க்கணும் அப்படின்னு பொதுமக்கள் சொல்லலை. பொதுமக்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றுறத நாங்கள் கீழே நின்று பக்தி பரவசத்தோடு பார்ப்போம். மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டுச்சுன்னா அது கோடான கோடி மக்களுக்கு போய் சேரும், மதுரை முழுவதும் அது தெரியும், மகிழ்ச்சியாக இருக்கும், பக்தர்கள் தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய விருப்பம். அதுக்கு ஏற்றவாறு இப்போ ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். கடைசி விஜய்க்கு 12ஆம் தேதி சிபிஐ நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்காங்க. கரூர் ஸ்டாம்பேடு கேஸ் இருக்குல்ல, ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானாங்க. அவங்கக்கிட்ட 2 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டுச்சு. நடிகர் விஜய்க்கு வர 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க.
இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.